சொல்லுங்க திரிஷான், என்னதான் அப்படி நடந்துச்சு? சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 8 வயசுல கொண்டு போய் அவங்க சிஸ்டர் வீட்டுல விட்டுருக்காங்க, அவங்க அக்கா வீட்டுல. அப்ப அவங்க அங்க இருந்து அக்கா வீட்டுல இருந்தாங்க. ஒரு 8 வயசுல அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க சுடாமாட்ல. அங்க வந்து டாய்லெட் எல்லாம் வந்து வெளியே தான் போனோம். பாத்ரூம் வந்து உள்ளுக்கு இருக்காது. ஆமா, அந்த காலத்துல வந்து டாய்லெட் வெளியே தான் இருக்கும். அந்த காலத்துல இருந்து டாய்லெட் அவங்களுக்கு 8 வயசுல அவங்க சின்ன பிள்ளைல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து கேட்டிருக்காங்க கதையை. அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க பாத்ரூம் வந்து வெளியே தான் போகணும் அப்படின்னு. அப்ப மழை எல்லாம் பெஞ்சுனாக்கா கொடை பிடிச்சிதான் போவாங்களாம் பாத்ரூம். அப்ப அந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் ஃபாரா தான் இருக்குமா, கொஞ்சம் எட்டை, வீடு கிட்டே இருக்காது, கொஞ்சம் எட்டை தொலைவா இருக்குமா. கொடை பிடிச்சிதான் போவாங்களாம். சம்டைம் வந்து காற்று எதுவுமே இருக்காதான், கொடையோட சேர்ந்து பறந்துருவாங்களாம், மேல உயரமா இருவாங்களாம். அப்ப பாத்ரூம் போறப்ப இவங்க ஒண்டிதான் போவாங்க. அப்ப வந்து வீட்டுல சொல்றப்ப இல்ல காத்தா இருக்கும், அப்படி காத்துக்கிட்டு அடிச்சா அப்படிதான் வேகமா, நீ சின்ன பிள்ளை தானே, உன்னை வைரமா தூக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். அவங்க சிஸ்டர்கிட்ட பேச சொன்னாலும் அவங்க மாமாட்ட பேச சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்களாம். அதை கண்டுக்க மாட்டாங்களாம். அது மேபி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல், ஒரு பயம் இதுதான். ஏன் அப்படி தூக்கம், காத்து எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளை இப்ப யோசிச்சிருக்காங்க, எப்படி தூக்கம். அப்ப பாத்ரூம் போறதுக்குலாம் பயப்படுவாங்களாம் நைட்ல வந்து. அதாவது கொடை பிடிச்சிக்கிட்டு போகும்போதெல்லாம் கொடையோட என்னமோ தூக்குற மாதிரி இருக்குமா அவங்களுக்கு? இவங்க கொடையோட சேர்ந்து எத்தனையோ இன்ச்சு மேல உயரமா போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கத்துவாங்களா, யாருக்கும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு வந்து அப்ப பேபி பிறந்திருக்கு. அப்ப வந்து பிள்ளை பிறந்திருக்கு அவங்க அக்காக்கு. அப்ப இவங்க அந்த வீட்டுல தானே இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒன்றும் இந்த பந்தாங்களும் ஒண்ணு முடியும், இந்த பேபி பிறந்த பந்தாங்கலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் முடியலையா. அப்ப வீட்டுலதான் இருக்காங்க. அப்ப அவங்க மாமா வந்து ஜேகேஆர்ல வேலை செய்யறதுனால நைட் டியூட்டி அந்த மாதிரிலாம் போயிடுவாராம். ஸோ அப்ப இவங்க வந்து அக்கா, அம்மாவோட அக்கா, அம்மா, எங்க அம்மா, ஸோ இந்த பிறந்த பேபி இருக்குல்ல, அப்ப மோஸ்ட்லி அந்த நைட் டைம்ல அவங்க மட்டும் தான் இருப்பாங்களாம் வீட்டுல. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்கா, அவங்களும் வந்து வேற ரூம்ல படுத்திருப்பாங்களா. ஸோ இவங்க வந்து அக்கா கூட படுத்திருப்பாங்களாம். அம்மா, அவங்க அக்கா, சிஸ்டர் எல்லாம் ஒன்னா ரூம்ல படுத்திருக்கிறப்ப திடீர்னு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல நல்ல என்னமோ உரும்புற சத்தம் கேட்டுச்சான். அமைக்கி உரும்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம், நாய்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அம்மா ஏஞ்சி பாக்குறப்ப அவங்க சிஸ்டர் படுத்திருக்காங்க, மெத்தையில இருக்காங்களே. சோ அவங்க மேல வந்து என்னமோ ஒரு பெரிய உருவம் உட்காந்து அமுக்கிட்டு இருக்கு அவங்கள. அப்படியே இவங்க நல்லா ஊத்து பாக்குறாங்களாம். அவங்களுக்கு அந்த உருவம் கண்ணுக்கு தெரியுது, ஃபீல் தெரியுது. இவங்களுக்கு அந்த கை முடியெல்லாம் செலுத்துக்குச்சான். இவங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. இவங்க முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க முடிச்சு பார்த்து இப்படி நடந்துக்கிட்டு இவங்க யோசிக்கிறாங்க, கதவுலாம் சாச்சிருக்கு, எப்படி வீட்டு விட்டு வெளியே போறதுன்னு யோசிச்சுட்டாங்க. ரூம் ரொம்ப இருக்காது, 2 ரூம் தான் இருக்கும் நினைக்கிறேன். சோ இவங்க வீட்டை விட்டு இவங்க வெளியே ஆகணும். அந்த உருவம் வந்து அம்மாவோட அக்காவை போட்டு அமுத்திட்டு இருக்கும்போது அம்மாவோட அக்கா வந்து அந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க வந்து கை கால்லாம் கீழே போட்டு அவங்க வந்து கிரை வந்து கை கால் அவங்க மேலதானே அந்த உருவம் உட்காந்துருக்கு. அப்ப அவங்க கையெல்லாம் வந்து ஒண்ணுமே அசைக்க முடியாம அப்படி இது பண்ணிட்டு அவங்க வந்து அக்கா ஃபேஸ் தேடுறாங்களா, அவங்க பார்க்க முடியல, அக்கா ஃபேஸ் வந்து பார்க்க முடியல. சோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ ஒண்ணுதான் இது அவங்கள போட்டு இது செஞ்சிட்டு இருக்கு, எப்படியாச்சும் வெளியாகி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. சோ இவங்க வந்து இப்ப இதை உருவத்தை தாண்டி தானே இவங்க போய் ஆகணும். இவங்க ஏன்னா இந்த பக்கத்தை படுத்திருக்காங்களா, எப்படி தப்பிச்சு போறதுன்னு ஒரே யோசனையில இருக்கு. பேபி வேற இருக்காங்க கீழே, பேபி வேற பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பிறந்த பேபி. சோ இவங்க எப்படியாச்சும் போய் யாராச்சும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு பயம் இருக்கு அவங்களுக்கு. சோ எப்படியாச்சும் ஜம் கட்டி ஓடினு சொல்லிட்டு வெளியே ஓடி புடிச்சோனையே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். வெளியே வீட்டை விட்டு கதவு திறந்து வெளியே, அது வரைக்கும் பேசாம போயிருக்காங்க வெளியே. அது அந்த உருவமும் அவங்களை போட்டு அமுக்கி, அது அந்த உருவம் வந்து இவங்களை எதுவுமே பார்க்கல. சோ இவங்க வெளியே போய் கத்த ஆரம்பிச்சோன்னே எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு பெரிய நாய்ஸ், கதவு வந்து பொட்டீர்னு அடிச்சு அவங்க காதுலயே வந்து அப்படி கேட்டுச்சான் சத்தம். சோ இவங்களை கேட்ச் பண்ற மாதிரி தான் வந்துச்சு, அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா நான் எதுவுமே திரும்பி பார்க்கல, நேரா ஓடி போயிட்டு அங்கெல்லாம் மிளைக்காரங்க தான் ரொம்ப இருப்பாங்க, சொல்லி தோலுங்க சொல்லிட்டு மலையில கட்டியிருக்காங்க எல்லாம். அப்புறம் கத்திட்டு வந்து எல்லாரும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இவங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. எங்க அம்மா ரொம்ப தூரமா ஓடிட்டாங்க, கத்தி கூப்பிட்டுட்டு வீட்டுல என்னமோ ஆச்சு அக்காக்கு, எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க சொல்லிட்டு அந்த ஜேகேஆர் கோட்டர் சொல்லுவாங்க எல்லாமே வந்துட்டாங்களாம் வீட்டுக்கு. வந்ததும் என்ன நடந்துச்சுன்றத பாட்டுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படிலாம் இல்லைங்க.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரிஷான் அவருடைய அம்மாக்கு நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அம்மா 8 வயசா இருக்கும்போது அம்மாவோட அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குவார்டர்ஸ்ல அவங்க தங்கி இருந்தப்போ அவங்க வாஷ்ரூம் டாய்லெட் எல்லாம் போகும்போது நடந்து போகும்போது அம்ப்ரேலா அதெல்லாம் காத்துல பறக்கிற மாதிரி இவங்களும் லேசா லைட்டா மேல இந்த மாதிரி தூக்கிக்கிற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அம்மாவுடைய அக்கா அப்புறம் பேபி தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் அம்மாவுடைய அக்காவை போட்டு அமுத்திக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து இவங்க பயந்து போய் வெளியே போய் ஹெல்ப்புக்கு அங்குள்ள நெய்பர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்ததும் என்ன நடந்துச்சு ஷான்? ஓகே, அவங்க வந்ததும் இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. பயப்படாத, நீ வா, நாங்கெல்லாம் கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அம்மா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. பயமா இருக்கு, எனக்கு அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு. அவங்க சிஸ்டர் ஏஞ்சி வெளியே ஏன் எல்லாம் வந்திருக்கீங்க, எங்க போயிட்ட அப்படின்னு நார்மலா கேக்குறாங்களாம். இல்ல இப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆனிச்சின்னு அம்மா சொல்றாங்களாம். இப்படி நடந்துச்சு, இப்படி போட்டு உங்களை இது பண்ணிச்சு. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒண்ணு ஆகலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா வெளியே வந்திருக்காங்க. வெளியே பேசிட்டு இருக்காங்க, பேசினாங்களா அவங்க கிட்ட. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இல்ல நான் பார்த்தது உமாதான், இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு. சரி, அப்ப அங்க உள்ளவங்க ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, இந்த பிள்ளை பார்த்தது உண்மையாதான் இருக்கும், எதுக்கும் போய் சாமி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அக்காவை சிஸ்டரை. சோ அவங்க மறுநாள் போய் சாமி பார்த்திருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு, அந்த இடம் சரி தெரியல, எங்க போய் சாமி பார்த்திருக்காங்க. சாமி பார்த்தப்ப சொல்லியிருக்காங்க அவங்க உண்மையாலே அவங்கள சின்ன அமுக்கி இருக்குது. அது வளர்த்து முன்னி காலத்திலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அது அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க வளர்த்துட்டு. சோ அது இன்னும் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம்ல இவங்க வெளியே ஏஞ்சி கத்தாம இருந்தாங்கன்னா அவங்க அக்கா அது கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க கேரா அது கடைசி தான், அது அமுக்கி முடிச்சிருச்சான். சோ அதை விட்டுட்டு அது மட்டும் அவங்க வெளியே கத்தலைனாக்கா அவங்க உயிர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்க அக்கா இன்னமும் சொல்லுவாங்க, இதுதான் உயிரை காப்பாத்துச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைதான் என் உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க போய் சாயம் பார்த்த இடத்துல அவங்க அந்த அந்த இதை சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை அவங்க அக்காக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த அது ரொம்ப நாளா ஹேம் பண்ணி இருந்திருக்கு அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அது அவங்க பேபி பிறந்த கையோட அந்த பந்தாங்கோட இருந்திருக்காங்கல்ல. சோ அந்த டைம்ல அது அவங்கள இது பண்ணிச்சு. இல்லைன்னா அவங்க அன்னைக்கு கொண்டிருக்கோம் அப்படின்னு அந்த சாயம் பார்த்தவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க அக்காவும் சரி அவங்க மாமாவும் சரி வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா ஒண்ணுமே எங்க அம்மா பார்த்த சொல்லுவாங்க, இதுதான் அவங்க அக்காவை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கொடை பிடிச்சிட்டு போகும்போது தினமும் அவங்க லைட்டா தூக்குன மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னது? ஆமா, அப்ப ஜாமான் வாங்கறதுக்குன்னா அம்மா அனுப்பி விடுவாங்க. அந்த அப்ப லைட்டிங் ரொம்ப குறைவா இருக்கும். பாத்ரூம் அங்க கூட லைட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அம்மா என்கிட்ட. பாத்ரூம் கூட லைட் இருக்காது. சோ வீட்டுல மட்டும் தான் லைட் இருக்கும், பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் லைட் இருக்காதுன்னு. சோ கடைக்கு போனா கூடி பைஸ்கல்ல போனா கூடி பின்னால என்னச்சும் வெயிட்டை இழுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டுல சொல்லுவாங்க, இது கடைக்கெல்லாம் போறதுக்கு பயமா இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. பேயை பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மிஸ் யுவராணி, என்ன நடந்தது? ஓகே, இது எப்போனா இது வந்து நாங்க நைட்ல இருக்கிறப்பதான் நார்மலா எங்க வீட்டுல வந்து எனக்கு 2 அண்ணன் இருக்கு. 2 அண்ணனும் வந்து நைட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சாப்பிட்டு லேட் நைட்ல தான் வருவாங்க. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பார்த்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து வெளியே போல. நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு மறுநாள் காலை வெள்ளனி வந்துன்னு சொல்லிட்டு அண்ணன் பெரிய அண்ணன் வெளியே போல. ஸோ சின்ன அண்ணன் மட்டும் வெளியே போனுச்சு. அம்மா எப்போதும் அண்ணன் 2 பேரும் வர வரைக்கும் எங்க அம்மா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் தூங்கிடுவோம், நானும் அப்பா தங்கச்சி தூங்கிடுவோம். அம்மா மட்டும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அண்ணாங்க 2 பேரும் வர வரைக்கும். ஸோ அம்மா அன்னைக்கு மீறி அம்மா முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு எக்ஸாக்டா ஒரு 12 மணிக்கு மேல எங்க வீடு எப்படின்னா, நாங்க வந்து ஷப்லோட் மாரி தான் இருக்கோம். கீழே எங்களோட பிசினஸ் கடை வச்சிருக்கோம், மேலதான் எங்களோட வீடு. ஸோ நாங்க உள்ள வீட்டுக்குள்ள ஏறினா கூட எங்களோட படி உள்ளதான் படி இருக்கு. ஸோ செட்டர் திறந்து தான் நாங்க உள்ள வந்து படி ஏறணும். ஸோ அந்த செட்டரை வந்து தட்டுற சத்தம் எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, சிசிடிவி வச்சு பார்த்தாங்க. சிசிடிவில ஆளே இல்லை. எப்போதும் அண்ணன் வெளியே போறப்ப சாவி எடுத்துட்டு போயிடும். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அண்ணன் சாவி எடுத்துட்டு போனுச்சு அம்மாவுக்கு தெரியல. ஸோ செட்டரை வந்து தட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அம்மா பார்த்துட்டீங்க, இந்த பையன் இன்னைக்கு சாவி எடுத்துட்டு போறியா, செட்டை வந்து தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிசிடிவில பார்த்தா யாருமே தெரியல. மறுபடியும் அம்மா கதவு திறங்குமா, அம்மா கதவு திறங்குமான்னு அம்மா என்ன பண்ணாங்க, சரி எங்க ரூம் கண்ணாடி திறந்து கீழே பார்த்தா தெரியும் யாரு வந்திருக்கா யாரு காடி அப்படின்னு. கீழே கண்ணாடி திறந்து பார்க்கறாங்க, யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லை சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணா, கால் பண்ணாங்க அண்ணனுக்கு. இந்த மாதிரி எங்க இருக்க, மணி எத்தனை இன்னும் வரலையா அப்படின்னு. அண்ணா சொன்னிச்சு, அம்மா இப்பதான்மா நான் கிளம்பியே போறேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அம்மா அப்படியே நின்னுட்டாங்க போனோட நின்னுட்டு. அப்ப கூப்பிட்டது யாரு அப்படின்னு அம்மாக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அண்ணன் வயசுல இருந்து 2-3 வாட்டி அதே மாதிரி கண்டினியூஸா கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அம்மா எங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்ல. நாங்க சொன்னா பயந்துருவோம் சொல்லிட்டு அம்மா எங்கிட்ட யார்ட்டையுமே சொல்ல. இது எங்கேயோ சாமி பார்க்க இடத்துக்கு அம்மா போனாங்க. ஆக்சுவலி அம்மா போறப்ப எந்த இடம் புதுசா இருக்கும் அந்த இடத்த அம்மா சாமி பார்க்க போனாங்கன்னு. ஸோ அங்க போய் நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்பதான் அந்த சாமி கிட்டேயே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, 2வது பையன் குரல்ல இருந்து அது கூப்பிட்டுச்சு, எனக்கு நல்லா விளங்குனுச்சு அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மா மூஞ்ச பார்த்து நாங்க கேட்டோம், ஏம்மா இதெல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லைன்னு. சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்க, அதனால தான் நான் சொல்லல அப்படின்ட்டாங்க. இது நிறைய இன்சிடென்ட் அம்மாக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு 2-3 வயசு. அவர் ஒன்னும் சொல்லல. அது நார்மலா அவங்க வீட்டுல, ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து ஷாப்லோஸ் பக்கத்துலயே காடுங்க இருக்கும். ஸோ அந்த இதுதான் மேபி உங்களுக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு நம்ம எப்போதும் கனி மஞ்சிச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்து இதை கட்டிக்குங்க, இதுக்கப்புறம் ஒண்ணும் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துச்சா கேட்டுச்சான்னு அம்மாக்கு தான் தெரியும். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ் யுவராணி, நடந்தது என்ன? ஓகே, இது வந்து நாங்க ரெண்ட் ஹவுஸ்ல இருந்த கதை இது. அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்கு அப்பதான் நாங்க புதுசா பூந்துட்டு நாங்க நார்மலா தான் இருந்தோம். ஃபேமிலியோட நல்லா தான் இருந்தோம். பட் எங்களுக்கு நாங்க 4 பேர் சிப்லிங்ஸ். நாங்க 4 பேரு நார்மலா நாங்க சாப்பிடுறத விட அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்பதான் சோறு சாப்பிட்றப்ப மறுபடியும் பசிக்குதுமான்னு சோத்து பானிய ரொட்டி டின்னு தத்தி தேட ஆரம்பிப்போம். மறுபடியும் அம்மாவுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஆரம்பிச்சு, என்ன பிள்ளைங்க நார்மலா சாப்பிட்றோம் ரொம்ப ஓவரா சாப்பிட ஆரம்பிச்சுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு அந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு. பட் அம்மா நார்மலாவே இருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்ல நாங்க இருக்கிறது வந்து தாமான். ஸோ அந்த தாமான்ல எங்க வீட்டு ஒருவங்களோட சொந்தக்காரங்க வந்து அம்மா கூட வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்தப்ப அம்மாவை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த ஆண்டி வீட்டுக்கு கூப்பிட்டு அம்மா தண்டுனா கதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா அந்த ஆண்டி கேட்டாங்க, ஏன் இந்த வீட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னு. அம்மா ஒண்ணு ஏன் என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்டப்ப, இந்த வீட்ல ஏற்கனவே ஒரு ஒரு வயசானவர தெரியல, தமிழர் தான், வயசானவன்னு சொன்னாங்க. இனிப்பு நீர் வந்து இறந்து 3 நாளுக்கு மேல அவரோட உடம்பு வந்து இங்க அழுவி போய் போலீஸ்காரன் வந்து ஸ்லோப் வச்சு அல்லனாங்க அப்படின்னாங்க. அம்மா அதை கேட்டோன்னே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டேக்கா அம்மா அதை கேட்டோன்னா அம்மாவுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சு, பிள்ளைங்களும் உண்மையான வியர்டா பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. பட் எங்களுக்கு வந்து அது நார்மலா தான் இருந்துச்சு. அவங்க வியர்டா சொன்னாங்க தவிர பட் என்னன்னு அவங்க சொல்லலை எங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு. வியர்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே நாங்க அந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்பிட்டோம். இந்த வீட்டு எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணாம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நாங்க அந்த கடை எங்களோட கடை தான், அது வரைக்கும் நாங்க அந்த கடை மேல நான் இல்ல. அன்னைக்கு நைட்டை நாங்க வீட்டு விட்டு கிளம்ப வேற எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாம நாங்க இந்த கடைக்கு வந்துட்டோம். அதுதான் நடந்தது. மத்த எதுவும் நடக்கல எங்களுக்கு. அது தெரியலக்கா, எங்களுக்கு அது நாங்க ஒன்னும் ஃபீல் பண்ணல. அம்மா ரொம்ப அம்மா ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவாங்க, நிறைய இது அப்படி இருப்பாங்க. அம்மாக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஃபீல் பண்ணிருக்கேன். பட் அம்மா சொல்ல மாட்டாங்க எங்ககிட்ட. இதெல்லாம் விஷயம் எங்கேயாச்சும் யார்ட்டி சொல்றப்ப நாங்க காது அப்படியே ஒட்டி கேட்டாதான் உண்டு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அம்மா ரொம்ப ஷேர் பண்ண மாட்டாங்க, நாங்க பயந்துருவோம் அப்படின்னு. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.